வரலாறு கண்டிராத ஒரு நிகழ்வு. சந்தித்த முதல் தேர்தலிலேயே 35 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது. கைஸ், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு. லிட்டரலி மார்னிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாவும் எக்ஸைட்மெண்டாவும் ஷாக்கிங்காவும் இருக்கேன் கைஸ். ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்கா என்னன்னா பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸிஎம் இருக்கார்ல ஸ்டாலின் அவர்கள், சாரி இன்னும் ஆபீஷியலா கன்ஃபார்ம் ஆகல, திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட அவரோட தொகுதியான கொளத்தூர்ல அவர் வந்து லாஸ் பண்ணிட்டாரு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும், ஆஃப்டர்நூன் 2:30 வரைக்குமே வந்து லீடிங்ல இருந்த ஏடிஎம்கே, 2:30க்கு மேல பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து செகண்ட் பிளேஸ் வந்து லீட் பண்ணிட்டாங்க. இதுவுமே வந்து ரொம்ப ஷாக்கிங் தான். அண்ட் தென் ஹாப்பியானது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் மார்னிங்ல இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா லீடிங்ல இருக்காங்க. 18 பிளேஸ்ல வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. அண்ட் தென் 91 பிளேசஸ் வந்து லீடிங்ல இருக்காங்க. ஸோ அபிஷியலி நம்ம தான் தமிழக வெற்றி கழகம் தான் பிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து அந்த ஹரியானையில வந்து போக போறாங்க. நம்ம அதை பார்க்க தான் போறோம். அண்ட் தென் எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து விஜய் அவர்கள் போட்டியிட்ட 2 தொகுதியில, பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா அவர் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து ஹாப்பியா வந்து போயிட்டு இருக்காரு. நீங்களே பாருங்களா அந்த வீடியோ, செம்ம மாசா கெத்தா இருக்குல்ல. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, தற்கூரின்னு சொன்னீங்களா, அவர் வந்து பாத்தீங்களா செம்ம மாசா வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. தற்கூரி கிடையாதுடா, நாட்டை ஆள வந்தவன்னு சொல்லிட்டு செம்ம மாசா ப்ரூவ் பண்ணிருக்காரு. இனி வந்து யாரையும் வந்து கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணாதீங்க. ஸோ நம்ம தளபதி விஜயை பார்த்து கத்துக்கோங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் டிவிகே. டாடா.